ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தெய்வாஸ் நலபாகத்தில் பால் சுறா கருவாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய வகையான கருவாடு இருக்குது. ஆனால் இந்த கருவாடு குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு பெரியவங்க கொடுப்பாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடு வறுக்கிறதுக்கு 100 கிராம் பால் சுறா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கருவாடு நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த பெரிய பீஸெல்லாம் எடுத்து 2-3 சின்ன சின்ன பீஸாக பிரித்து வச்சுக்கலாம். கையிலே பிரிச்சுக்கலாம், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 3 கிராம்பு, 4-5 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். பேன் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். இந்த மசாலுக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற கருவாடை சேர்த்து கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில் எடுத்து கிளறி விட்டுட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுண்டினதும் இறக்கிக்கலாம்.